மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. காசி தமிழ் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு ஏராளமான தமிழர்கள் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்தனர். இது தொடர்பாக அங்கிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் நாம் இருக்கிறோம். காசி தமிழ்ச்சங்கம் 2.0 கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடங்கிய நிலையில் ஏராளமான தமிழர்களும் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறார். காசிக்கும் தமிழர்களுக்குமான அந்த இணைப்பு என்பது நீண்ட நெடிய தூரம் உண்டது. அழகான அந்த கங்கை கரையின் ஓரத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம். காசிக்கும் தமிழர்களுக்கும் இடையே இந்த தொடர்பை விளக்கும் வகையில் தான் இன்றைய தினம் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்வாக ஏராளமான தமிழர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அவர்களுக்கு அந்த காசியின் வரலாறு முழுமையாக எடுத்துரைக்கப்படுகிறது. பாரதியார் வாழ்ந்த வீடு இந்த காசியில் தான் அமைந்திருப்பது என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இம்முறை மட்டும் தமிழகத்திலிருந்து 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாரணாசி மற்றும் பாரதியார் வாழ்ந்த இடம் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு நேரடியாக அழைத்து செல்லப்பட்டு அதனுடைய வரலாறு குறித்து தெரிந்து இருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாகவே தெரியும் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் எந்த அளவுக்கு இங்கு குழுமி இருக்கிறார்கள் என்று ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி இந்த காட்சிகளை நேரடியாக தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த காசிக்கும் தமிழகத்திற்கும் அந்த இணைப்பு தொடர்பாகவும் இதனை நேரடியாக கண்டுகளிக்க வந்தவுடன் நாம் நேரடியாக சார், வணக்கம் சார், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? சுவாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா சார்? நாங்க இப்பதான் வந்தோம் சார், பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு லைன்லாம் கிடையாது, நாங்க VIP லிஸ்ட்ல தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த மோடி ஸ்கீமில் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அது மூலியமாக தான் நாங்கள் வந்தோம். நான் தமிழ்நாடு கும்பகோணத்திலிருந்து வரேன். என் பேர் தியாகு. நான் 23ஆம் தேதி நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, எங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும்ட்டு யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. நாங்களே வந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. எங்களை மாதிரியும் மற்ற மாநிலத்துக்கும் இந்த ஸ்கீம்லாம் கிடைக்கணும். காசியை நாங்கள் கேட்டிருக்கோம், அவ்வளோதான். எப்படி இருக்குது என்ன டீட்டெயில் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நாங்கள் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த காசினா எப்படி இருக்கும், இந்த கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். இப்பதான் நாங்க வந்த உடனே உங்களோட பேட்டியை நாங்க பாக்குறோம். மிகவும் சிறப்பா இருந்துச்சு. மோடிஜி நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நீங்க சொல்லுங்க சார், இந்த காசிக்கும் அந்த தமிழர்களுக்கும் நிறைய ஒரு நீண்ட நெடிய பயணம், அந்த தொடர்பு இருக்கு. இங்கேயும் ஏராளமான தமிழர்களுக்கு நீங்க நேரடியாக பார்த்த அனுபவம் எப்படி இருக்கு? அதாவது இது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சொல்ல முடியும் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். இங்கே காசிக்கு வந்த உடனே அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் என்னை வரவேற்றாங்க. எல்லாருமே சமய சான்றோர்கள் எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்க. மிகச்சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது. 1000 ஆண்டுகால தொடர்புகளுக்கு காசிக்கும் இந்தியா தமிழ்நாட்டுக்கும் அந்த தொடர்பை ஒன்றுபடுத்துறது தான் இந்த தமிழ்ச்சங்கத்தை தலைவர் மோடி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப மிக சிறப்பாக கவனிக்கிறாங்க. எந்த கஷ்டம் இல்லாமல் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணோம். இது லைஃப்ல ஒரு பெரிய கொடுப்பன்னு நினைக்கிறோம். நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே தொடர்பை மேலும் அதிகப்படுத்த வேண்டும், 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த நேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் 2ஆம் ஆண்டாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.